வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். எனக்கு ஆல்ரெடி லோன் இருக்குங்க. வாங்கின லோனே கட்ட முடியல. இது இல்லாமல் கிரெடிட் கார்டை வாங்கி வச்சிருக்கேன். சமாளிக்க முடியாமல் நான் இருக்கேன். எல்லா வித கடனை அடைக்கிற மாதிரி ஏதாவது லோன் கிடைக்குமா அப்படி கேட்டிங்கன்னா 25 லட்சம் வரைக்குமே உங்களுக்கு பர்சனல் லோன் தரக்கூடிய ஒரு லோன் ஆப் இருக்குது. அவங்கள பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இவங்க டெபிட் கன்சல்டேஷன் லோன் மூலமாக உங்களை அனைத்து விதமான கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தராங்க. இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோனை நான் பேங்க்கில் போய் கேட்கும் போது எனக்கு கிடைக்க மாட்டேது. ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி எனக்கு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. எனக்கு கடன்லாம் இருக்குது, நான் அடைக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனாலும் எனக்கு இந்த ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஈஸியாக உங்களுடைய அனைத்து கடனை அடைக்கிற மாதிரி இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் கிடைக்கும். ஸோ கடன் அடைக்க லோன் தராங்க. எல்லா வித கடனையும் உங்களால் அடைக்க முடியும். இதுக்கு 2 விதமான விஷயம் இருக்குது. ஒன்று பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் அடிப்படையில் லோன் அடைக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லா வித லோனையும் ஒரே ஆஃபரில், அதாவது ஒரே ஒரு லோன் எடுத்து எல்லா லோனையும் அடைக்கிற மாதிரி ஒரு ஆஃபர். ஸோ இந்த 2 விதமான ஆஃபரையும் லோன் தரக்கூடிய பேங்க்குகளை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 3 விதமான பேங்க் நம்ம பார்க்க போகிறோம். 3 விதமான பேங்க்கும் பார்த்தீங்கன்னா டெபிட் கன்சல்டேஷன் லோனை அழகாக தராங்க, நல்ல அமௌண்ட்டில் தராங்க. ஸோ குறைஞ்சபட்ச சம்பளம் உங்களுக்கு இருந்தாவே தாராளமாக லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் நீங்கள் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அதில் என்ன பிரச்சனை இருக்குன்ட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தெளிவாக இதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பேங்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா கேபிட்டல். ABCD சொல்லக்கூடிய ஒரு ஆப் இவங்க விட்டுருக்காங்க. ஸோ ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ஆப் தான் அது. ஸோ அந்த ஆப் மூலமாக வாங்கலாம், வெப்சைட் மூலமாக வாங்கலாம். என்ன கேட்டிங்கன்னா ஆப் மூலமாக என்னென்ன விஷயங்கள் தராங்கன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். வெப்சைட் மூலமாக வாங்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் டேரெக்டாக வாங்கும்போது என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க சொல்லிடுறேன். ஸோ 3 வழியில இவங்க தராங்க. ஃபர்ஸ்ட் ஆப்பை பற்றி பார்க்கலாம். ஆப்பில் நீங்கள் ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக விளம்பரம் வருது. நான் அதுக்குள்ளே போகிறேன். நேராக கெட் ஸ்டார்டட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா பெர்மிஷன் அண்ட் ஆக்சஸ் வருது. ஸோ நீங்கள் இப்போ லொக்கேஷன், உங்களுடைய எஸ்எம்எஸ்க்குள்ளான விஷயங்கள்லாம் பெர்மிஷன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் கொடுத்துட்டு கண்டினியூ நீங்கள் கொடுத்த பிறகு அலோஸ் கேட்குது. 4 விதமான அலோஸ் கொடுத்த பிறகு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஒரு ஆப்ஷன் வரும். அது கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குது, நேம் கேட்குது, டேர்ம் கண்டிஷன் பாக்ஸ் வரும். நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஸ்எம்எஸ் வரும். ஸோ ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா எம்பின் நம்பர் நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாயிண்ட்டுக்குள்ளே போயிடலாம். யூபிஐ பேமெண்ட், பில்ஸ் இதெல்லாம் காட்டுறாங்க. அந்த ஹோம் கீழே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு லோன் ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் அதை நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா ஹோம் லோன் தராங்க, பர்சனல் லோன் தராங்க, கிரெடிட் கார்டு தராங்க, பிஸ்னஸ் லோன் தராங்க. நம்ம பர்சனல் லோன் பற்றி தான் பார்க்க போகிறோம். பர்சனல் லோன் தான் இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோனும் கிடைக்குது. ஸோ பர்சனல் லோன் என்ன டீட்டெயில் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் டெபிட் கன்சல்டேஷன் லோன் டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்ன ரீசனுக்காக லோன் தருவது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் பர்சனல் யூஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த லோனுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி ஆகுறாங்க முன்னாடியே காட்டிடுறாங்க. இந்த எலிஜிபிலிட்டி இருக்கா அவங்களுக்கு பார்த்துக்குங்க. அப்புறமா தான் அடுத்த ஸ்டெப்புக்குள்ள நாங்கள் போவோம் சொல்லிடுறாங்க. எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 23 வயதுலேருந்து 60 வயது உடைய அனைத்து இந்திய குழு லோன் தருவதாக சொல்கிறாங்க. இன்கம் 25,000 ரூபாய்க்கு மேலே இருக்கணும்னு சொல்கிறாங்க. லோன் டீட்டெயில்ஸ் 50,000 ரூபாயிலேருந்து 10 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுவதாக இந்த ஆப்பில் இந்த பர்சனல் லோனுக்காக சொல்கிறாங்க. டெபிட் கன்சல்டேஷன் லோனுக்கு 25,000 கிடைக்கும், 25 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். இஎம்ஐ 12 மாதம் 36 மாதம். இது பர்சனல் லோனுக்கு. ஆனால் நீங்கள் டெபிட் கன்சல்டேஷன் லோனுக்கு 60 மாதம் வரைக்கும் நீங்கள் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம். ஸோ வட்டியை பொறுத்த வரைக்குமே 11% 30% per annum வரைக்கும் வட்டி இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா? ப்ராசஸிங் ஃபீஸ் 2.36% இருக்குமே நாங்கள் ப்ராசஸிங் ஃபீஸ் போடுவோம். அதுக்கு ஜிஎஸ்டி வரும்னு இவங்க சொல்கிறாங்க. அப்ளைன்னு ஒரு ஆப்ஷனும் அங்கே கொடுத்துட்டிங்கன்னா மொபைல் நம்பர் மறுபடியும் கேட்குறாங்க. நீங்கள் அதை கொடுத்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு நம்பர் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பேன் கார்டு மெர்ஜ் பண்ணதுக்கான உங்கள் நேம்லாம் காட்டும். அதில் நீங்கள் பேன் கார்டு நம்பர் போகிறீங்கன்னா இந்த நேமில் தான் உங்களுடைய பேன் கார்டு நம்பர் இருக்குது. இதுதான் உங்கள் நேமா, இதுதான் உங்கள் டேட்டா பார்த்தா கரெக்டாக பார்த்துங்களோ ஒரு காட்டும். ஓகே நீங்கள் கொடுத்தீங்கன்னா நேராக பாயிண்ட்டுக்குள்ளே போயிடுது. ஸோ உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ், அதுக்கப்புறமா உங்களுடைய இன்கம் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு லோன் அமௌண்ட் காட்டுவாங்க. உங்களுக்கு ஓகேனா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் காட்டுவாங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய IFSC கோடு எல்லாத்தையும் காட்டிடுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய லோன் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ இஎம்ஐ நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அது எடுத்துகிட்டு போய் ஓகே சப்மிட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் லோன் அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்துடும் சொல்லிடுறாங்க. ஸோ இதான் பர்சனல் லோனுக்கு இவங்க தரக்கூடிய விஷயங்கள். டெபிட் கன்சல்டேஷனில் லோனில் ஃபஸ்ட்டு அவங்க எலிஜிபிலிட்டியாக பார்க்குறது உங்களுடைய இன்கம் ஃப்ளோ கரெக்டாக இருக்கா, ஏற்கனவே வாங்கியிருக்க லோனை நீங்கள் ப்ராப்பராக கட்டியிருக்கீங்களா, மீதி உங்களுடைய இன்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. இதுதான் இன்கம் ஃப்ளோ பார்ப்பாங்க. அதெல்லாம் கட்டி ஓகே சொல்லின பிறகு தான் அடுத்த ஸ்டெப்பு போவாங்க. அடுத்த ஸ்டெப்பு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ஸோ ப்ராசஸிங் ஃபீஸு கொஞ்சம் அதிகமாக வரும். கிட்டத்தட்ட 4 அல்லது 3% வர வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் டெபிட் கன்சல்டேஷனுக்கு அவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள். உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் ஏதாவது வாங்கி வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்களே, அதை டீட்டெயில்ஸ்லாம் அவங்களே எடுத்துருவாங்க பிரிண்ட்டு. அதெல்லாம் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் வச்சு அவங்க எடுத்துருவாங்க. ஸோ இதில் எலிஜிபிலிட்டி வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ கடன் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு 6 லட்ச ரூபாய்க்கு கடன் இருக்கா, உங்களுக்கு இன்கம் ஃப்ளோ இவ்வளோ இருக்கா, உங்களால் 6 லட்ச ரூபாய்க்கு மேலே எவ்வளோ தேவைப்படுது, அந்த 6 லட்ச ரூபாய்க்கு மேலே தேவைப்படுச்சுன்னா எவ்வளோ தேவைப்படும். ஒரு 4 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னா மொத்தமாக 10 லட்ச ரூபாய்க்கு உங்ககிட்ட
இன்கம் எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா அதுக்கேற்ற உங்களுடைய கிரெடிட் ஸ்கோருடைய விஷயங்களை பார்ப்பாங்க. ஏற்கனவே வாங்கின லோனை ப்ராப்பராக கட்டியிருக்கணும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஓகேனா இந்த டெபிட் கார்டு சொல்யூஷன் லோன் தருவதாக சொல்கிறாங்க. இதுதான் வந்து டெபிட் கார்டு சொல்யூஷன் லோன் முக்கியமாக பார்க்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற பேங்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோடாக் பேங்க். கோடாக் பேங்க்கும் இந்த டெபிட் கார்டு சொல்யூஷன் லோன் தருவதாக சொல்கிறாங்க. அவங்க என்னென்ன டீட்டெயில் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய லோன் அமௌண்ட், அதாவது கோடாக் பேங்க்கில் டெபிட் கார்டு சொல்யூஷன் லோன் வாங்குறீங்கன்னா 40 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. சேலரி 25,000 ரூபாய்க்கு மேலே அல்லது 30,000 ரூபாய்க்கு மேலே இருக்கணும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அது 1 வருஷமாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. டாக்குமெண்ட்ஸ் அதே தான், ஃபர்ஸ்ட் சொன்ன அதே டாக்குமெண்ட்ஸ் தான். ஆதார் கார்டு, பேன் கார்டு, 6 மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட், 3 மாதம் சேலரி ஸ்லிப் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஐடிஆர் ஃபைல் பண்ணிங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஐடிஆர் ஃபைல் பண்ணி கொடுக்க வேண்டியதுக்கும் சொல்கிறாங்க. கோடாக் பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்து ஒரு 6 மாதம் நல்ல உங்களோட சேலரி அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு லோன் கிடைக்க அதிகமான 100% வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இன்கேஸ் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு கோடாக் பேங்க்கில் ஒரு டெபிட் கார்டு சொல்யூஷன் அப்ளை பண்ணிங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸுக்கு தனியாக அமௌண்ட்டு வாங்குவாங்க. அதுக்கு வந்து நான் ரீஃபண்டபிள் சார்ஜஸ் ஒன்று போடுவாங்க. அதை நீங்கள் கட்டிட்ட பிறகு தான் உங்கள் லோன் கிடைக்குமா இல்லையான்னு காட்டுவாங்க. இன்கேஸ் கிடைக்கலன்னா அந்த சார்ஜஸ் திரும்ப கொடுக்க முடியாது. இதுதான் வந்து முக்கியமாக சொல்லணும். இது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா இவங்க டோட்டல் டிஃப்ரெண்ட். இவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இதே போல தான், பட் ப்ராசஸிங் ஃபீஸை வந்து முன்கூட்டியே வாங்க மாட்டாங்க. உங்களுடைய லோன் அமௌண்ட்லேயே பிடிச்சிப்பாங்க. எவ்வளோ லோன் அமௌண்ட் தராங்க? கிட்டத்தட்ட உங்களுக்கு 25 லட்சம் வரைக்கும் லோன் அமௌண்ட் தராங்க. இவங்க பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் லோன் தராங்க. அதாவது ஏற்கனவே உங்களுக்கு கஷ்டமான அதிகமான வட்டி உங்களுக்கு லோன் வாங்கிட்டீங்கன்னா இவங்க அந்த அவுட்ஸ்டாண்டிங் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கம்மியான வட்டியில் உங்களுக்கு லோன் தராங்க. ஆனால் இதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக போடுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட 4% இருக்குமே ப்ராசஸிங் ஃபீஸ் வரும். இப்போ நான் சொன்ன இந்த 3 பேங்க்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன், ஏன்னா டைம் பத்தலை, அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன். சில பேருக்கு இது புரியும், சில பேருக்கு என்னப்பா ஃபாஸ்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டு யோசிப்பீங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களுக்கு கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க, லோனும் வச்சுருக்கீங்க, கடன்லாம் அடைக்கணும்னு ஆசை, பட் லோன் கிடைக்க மாட்டுது, எதனால் கிடைக்குதுன்னு தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா டெபிட் கார்டு சொல்யூஷன் லோனு ஒன்று இருக்குங்க. இந்த லோனு வந்து இப்போ நான் சொன்ன இந்த 3 பேங்கும் தராங்க. நீங்கள் ரிப்பீட் பண்ணி கூட பாருங்கள். அதுக்கு அவங்க சில டேர்ம் அண்ட் கண்டிஷன்லாம் வச்சுருக்காங்க. இந்த லோனை வாங்கிறதுக்கு முக்கியமாக எல்லா பேங்க்கரும் பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுடைய வருமானத்தை பார்ப்பாங்க. இந்த லோனெல்லாம் கட்டிட்டு போக வீட்டுக்கு எவ்வளோ கொண்டு போகிறீங்கன்னு பார்ப்பாங்க. 2வது இந்த லோனை கட்டிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அது ப்ராப்பராக கட்டியிருக்கீங்களா, ஏதாவது ஒரு இஎம்ஐயாவது விட்டுருக்கீங்களா பார்ப்பாங்க. அப்படி ஏதாவது விட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த லோன் கிடைக்காதுங்க. இதுதான் முக்கியம். கேஸ் உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது, பர்சனல் லோன் இருக்குது, ஆனால் சம்பளம் கம்மியாக இருக்குது, இஎம்ஐ கட்ட முடியாமல் கட்டிட்டு இருக்கீங்க. இப்போ இன்னொரு லோன் பெருசாக வாங்கி அடைக்கலாம் ஆசைப்படுறீங்க, பட் இன்கம் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலான்னா கோ அப்ளிகேட்டை நீங்கள் சேர்த்துக்கலாம். கோ அப்ளிகேட் லோனை பொறுத்த வரைக்குமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாங்கன்னா, உதாரணத்துக்கு ஹஸ்பண்ட் இந்த பிரச்சனையில் இருக்கிறாரு, ஒய்ஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு கோ அப்ளிகேட்டரை சேர்ந்து நாங்கள் ஒரு 20 சேர்ந்து இந்த லோனை நாங்கள் அடைக்கிறோம் சொல்லி அந்த பெரிய லோன் அமௌண்ட்டை வாங்கலாம். அதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி உண்டு. கோ அப்ளிகேட்டட் பர்சனல் லோனு இருக்குது, அது கொடுப்பாங்க, தாராளமாக கொடுப்பாங்க. உங்கள் ஒய்ஃபோடைய சேலரி ஸ்லிப் அவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். அவங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களோட எல்லா காரையும் அடைக்க முடியும். இல்லைங்க ஒய்ஃப் ஒர்க் பண்ணலைன்னா உங்களுடைய கூட ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட கோ அப்ளிகேட்டர் சேர்ந்து லோன் வாங்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து வாய்ப்புகள். ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் கடன் எல்லாம் அடைக்க வாய்ப்புகள். கோடாக் பேங்க்கு இதில் நான் தனிப்பட்டு சொல்லணும்னா, சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா சூப்பர், அல்லது சேலரி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் சூப்பர். இன்கேஸ் 2மே இல்லாத பட்சத்தில் ப்ராசஸிங் ஃபீஸுக்கு முன்கூட்டி பணம் நீங்கள் செலுத்தி தான் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா இந்த எலிஜிபிலிட்டி பார்க்க வேண்டியது இருக்கும். இது கோடாக் பேங்க் மட்டும் கிடையாது, நிறைய பேங்க்குக்கு இந்த போல விஷயம் இருக்குது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்கள் கிரெடிட் ஸ்கோரை நீங்கள் இண்டிவிஜுவலாக எந்த பேங்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துடணும். எனக்கு என்னென்னலாம் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கணும். கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணுறதுக்கு பே பண்ணி செக் பண்ணலாம். பே பண்ணி செக் பண்ணுறதுக்கு ஒரு 200 ரூபா 250 ரூபா தான் ஆகும். நீங்கள் அப்படி செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன விதமாக அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா நமக்கு இவங்க தருவாங்களா மாட்டாங்கன்றது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா அவங்க ப்ராசஸிங் ஃபீஸ் போட்டு 3000 ரூபா 4000 ரூபா கட்டிட்டு இல்லைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே இது போல் ஒரு 300 ரூபாய்க்குள்ளேயே பார்த்துக்கலாம். நம்ம கிடைக்காத விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இதுதான் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் பொதுவாக. இல்லைங்க அந்த அளவுலாம் இல்லை, இப்போ அர்ஜென்ட்னா நீங்கள் கோ அப்ளிகேட் தான் உங்களுக்கு சிறந்த வழியாக இருக்கும். உங்கள் நண்பர்களோ அல்லது கணவன் மனைவியோ சேர்ந்து இந்த ட்ரை பண்ணலாம். இந்த 2 ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிரோஜனமாக்கும் மறுபடியும் பார்க்கலாம்.